வாழ்க வளமுடன். ரிபுகீதை அத்தியாயம் 3ல் நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம் தனியான உண்மை அப்படிங்கிறது எதுவும் இல்லை, எல்லாமே ஒரே பரமசக்தியான இருப்பு தான் அறிவாக செயல்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக விளக்குது. பெயர், உருவம், காலம், தேசம், காரண காரியம் இது எல்லாமே மாயையினுடைய வெளிப்பாடுகள் தான். ஆனால் இவற்றுக்கு எல்லாமே மூல ஆதாரம் பிரம்மம் தான். நான், நீ, அது, இது அப்படின்ற இரண்டு பாடுகள் எல்லாமே மனதினுடைய உருவாக்கம் தான். உண்மையிலேயுமே இருப்பது ஒரே சுத்த சைத்தன்யம் தான். இந்த உணர்வை உணர்ந்து விட்டால் நம்முடைய இயல்பான இருப்பு அறிவாக செயல்பட்டு கொண்டிருப்பது ஆனந்த நிலையை உணரும். இந்த அத்தியாயம் முழுவதுமே தோற்ற உலகத்தை தாண்டி நம் உண்மையான தன்மையை உணரச் செய்யும் அத்வைதத்தின் மைய போதனையாக விளங்குது. வாங்க சில பாடல் வரிகளை பார்க்கலாம். முதலாவது பாடல்ல மத சத்தியங்களும் பொய்யானவை, உலகங்களும் பொய்யானவை, விவசாய நிலைகள், வாழ்க்கை நிலைகள், வசதி நிலையங்கள் அனைத்தும் பொய்யானவை, அச்சமும் பொய்யானது, ஆதரவுகளும் பொய்யானது, சுக அனுபவமும் பொய்யானது, பல உறவுகள் அனைத்தும் பொய்யானவையே அப்படின்னு சொல்லுது. 12வது பாடல்ல எல்லா வேறுபாடுகளும் வேறுபடுத்தல்களும் பொய்யானவையே, மேலும் அனைத்து சங்கற்பங்களும் பொய்யானவையே, எல்லா குறைகளும் அவற்றினுடைய வேறுபாடுகளும் முழுமையாக பொய்யானவையே, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. 15வது பாடல்ல எல்லாம் பொய்யானது, உலகமும் பொய்யானது, பழையது, நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தும் பொய்யானவையே, இந்த மனநிலை கூட உண்மையல்ல, முற்றிலும் பொய்யானது, எல்லாமே பொய்யானது தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. 16வது பாடல்ல மனதில் உருவாகும் வேறுபாடுகளும் உலகில் தோன்றும் வேறுபாடுகளும் அனைத்தும் அறியாமையினுடைய விளைவுகளே, எண்ணற்ற பிரபஞ்சங்களும் அனைத்தும் பிரம்மமே, இந்த நிச்சயத்தன்மையில் நிலைத்திருங்கள். 19வது பாடல்ல இந்த உலகில் தோன்றும் அனைத்தும், இந்த உலகில் காணப்படும் அனைத்தும், இந்த உலகில் இருக்கும் அனைத்தும் பிரம்மமே, இதில் நிச்சயம் கொள்ளுங்கள். 6வது பாடல்ல எல்லா நுண்ணறிவுகளும், அதாவது நாம் காண்பது, கேட்பது, தொடு உணர்வு, சுவை உணர்வு மற்றும் நறுமணம், இவை எல்லாம் நம்முடைய அறிவுதான், சைத்தன்யம்தான். இவை எல்லாம் பகுத்தறிவில்லாத சாரம்தான், இவை அனைத்தும் எண்ண முடியாத சைத்தன்யமே, எல்லாம் உண்மையாகவே சைத்தன்யம்தான். 27வது பாடல் இவை அனைத்தும் சைத்தன்யமே, எல்லாம் சைத்தன்யத்தால் நிரம்பியுள்ளது, சுயம் பிரதிபலிக்கும் வெளிப்பாடும் சைத்தன்யமே, எல்லாம் உண்மையாகவே சைத்தன்யத்தால் தான் நிரம்பியுள்ளது. 32வது பாடல்ல உரையாடலும் சைத்தன்யமே, உண்மையாகவே வார்த்தைகள் அனைத்தும் சைத்தன்யமே, உண்மை மற்றும் பொய்மையும் சைத்தன்யமே, எல்லாம் சைத்தன்யத்தால் நிரம்பியுள்ளது. ஆக நாம பார்க்கக்கூடிய இந்த உலகம் எல்லாமே மாயை, மாறாதது இருப்பது எது அப்படின்னா சத்தியமாக இருக்கக்கூடிய இந்த இருப்புணர்வு, எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் அறிவாக செயல்படுது, கான்ஷியஸ்னஸ் தான், அந்த அறிவு தான் நானாக இருக்கிறது என்று உணர்வு பூர்வமாக உணர்வோம். நன்றி.